வணக்கம் நண்பர்களே, குட் மார்னிங். இன்றைக்கி சனிக்கிழமை சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு. வாங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம். காலையில் குடிக்க நெல்லிக்காய் கருவேப்பிலெல்லாம் போட்டு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை குடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன சமைக்க போகிறோம்னு சொல்லவா? பாருங்கள், சோறு வெந்துட்டு இருக்குது, பாலும் கொதிச்சுட்டு இருக்குது குடிக்க, ராகி களி வெந்துட்டு இருக்குது. அப்படியே வாங்க, இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னா கருவாட்டு குழம்பு கிராமத்து முறையில் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மூக்கல்ல ஊற வச்சுருக்கேன். திருவிழாவுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் போட்டு தான் மொச்சக்கொட்டை போட்டு வைப்பாங்க. என்கிட்ட மொச்சக்கொட்டையில், அதனால் இந்த கருப்பு மூக்கல்ல ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாம், அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது போட்டு சேர்க்குறோம். 2 வெங்காயம், பூண்டு. இதுக்கு பாருங்கள், புளி ஊற வச்சுருக்கேன். நெத்திலி கருவாடு தான் போட்டு செய்ய போகிறோம், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக ட்ரையாக வறுத்துட்டு சுடு தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற அதிகமாக உப்பு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துடும். அதே மாதிரி மண்ணும் க்ளீன் ஆகிடும். பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். கருவாட்டு குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய் போட்டு உப்பு, குழம்பு மிளகாத்தூளெல்லாம் போட்டுக்கலாம். காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு. தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க, நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு மசாலோட. இப்போ நம்ம புளியை ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கொதித்து வரும்போது கருவாடு சேர்த்துக்கணும், இல்லைன்னா களைஞ்சிரும், கருவாடு நல்லா இருக்காது. இந்த மாதிரி தாங்க நாங்கள் திருவிழாவுக்கெல்லாம் செய்வோம். சூப்பராக இருக்கும். களிக்கும் கருவாட்டு குழம்பு, சோறு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. காயும் முக்கால்வாசி மேலே வெந்துருச்சு. இப்போ கருவாடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் திருவி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். இன்றைக்கி டிஃபன் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுன்னு பார்க்கலாமா? காலையில் சாப்பிட ராகி களி, அதுக்கு மேட்சிங்காக கிராமத்து முறையில் செஞ்ச காயெல்லாம் போட்டு கொட்டையெல்லாம் போட்டு செஞ்ச கருவாட்டு குழம்பு, நெத்திலி கருவாட்டு குழம்பு. டிஃபனுக்கு பாருங்கள், சோறு, கருவாட்டு குழம்பு, முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், கருப்பு மூக்கல்லாம் போட்டு செஞ்ச கருவாட்டு குழம்பு. ஸ்நாக்ஸுக்கு இது நாங்கள் தேங்காய் பண்ணுன்னு சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு கொய்யாக்காய். இது நம்ம காலையில் குடிக்க மோர். இவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.